ஸ்டார்க் பீட்டர் பார்க்கருக்கு அயன் ஸ்பைடர் சூட் ஆக்சுவலா கொடுத்திருப்பார்ல. ஆக்சுவலா அந்த அயன் ஸ்பைடர் சூட்ல எந்த வித ஆர்க் ரியாக்டருமே அவர் ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாட்டார். லைக் இந்த இடத்துல கேட்கலாம், ஸ்பைடர் மேனுக்கு எதுக்காக ஆர்க் ரியாக்டர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த இடத்துல அவர் ஆர்க் ரியாக்டர் ஃபிக்ஸ் பண்ணாததுல பின்னாடி ஒரு மெசேஜுமே இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அயன் மேன் அவரோட ஆர்க் ரியாக்டர் மூலியமா தான் அவர் உயிரவும், அதே செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு டெக்கா இல்லாம அது இவருக்கு ஒரு டிராமாவுமே இருந்திருக்கும். அதே சமயத்துல அந்த ஆர்க் ரியாக்டர் தான் இவரோட சூட்டுக்கு ஆக்சுவலா பவர் கொடுத்திருக்கும். பட் இதே பீட்டர் பார்க்கர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த ஒரு விஷயம் தேவைப்படாது. அதே செகண்ட்ல அவரோட பவர் அவருக்குள்ளேயே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த டோனி புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதே சமயத்துல அவர் கேரி பண்ண அந்த ஒரு வெயிட்ட வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் பார்க்கர் கேரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்திருப்பாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா பெயின், டிபெண்டன்சி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கில்ட். சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஆர்க் ரியாக்டர் மூலியமா தான் இவருக்கு அது ஒரு ஸ்கோப்பாவுமே இருந்திருக்கும். சோ அந்த ஒரு விஷயத்த அவர் படக்கூடாதுன்ற மாதிரி பார்த்திருப்பாரு. அதுக்கு பதிலா அவர் எந்த மாதிரி டெக்க கொடுத்திருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெப் விங்ஸ் அண்ட் கில்மோ. ஆனா அந்த ஒரு விஷயத்த கொடுத்திருக்க மாட்டாரு. ஏன்னா டோனிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்க் ரியாக்டர்ன்றது ஒரு கிஃப்டா அமையல, இது ஒரு பர்டனா தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அமைஞ்சிருக்கு. ஸ்டார்க் உண்மையிலே டெக்க விடவே இவரோட மனசு ரொம்பவே பெருசு அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஒரு இடத்துல இவருக்கு இந்த சூட்டை கொடுத்திருப்பாரு. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.